கோவை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றோடு கனமழை பெய்து வருகிறது. சூறைக்காற்றில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாய்ந்து விழுந்த மின்கம்பங்களையும் மரங்களையும் அகற்றும் பணியில் மின் வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், கோவையில் பலத்த காற்றோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மரங்கள் எல்லாம் அடியோடு சாய்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். சீரமைக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? பூங்குழலி, இன்று மாலை ஒரு 5 மணி முதலே கோவையின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக புறநகர் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை என்பது பெய்து வருகிறது. துடியலூர், தடாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், பெரியநாயக்கன்பாளையம், நரசிம்மநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது தொடரும் நிலையில் சூறாவளி காற்று, பலத்த காற்று வீசிய நிலையில் மரங்கள், குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்களும் விழுந்திருக்கிறது. அந்த மரங்கள் விழுந்ததனால் மின்கம்பங்களிலும் மின்கம்பங்களும் சாய்ந்து கிடக்கின்ற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இதனால் மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கிறது. மின்வாரியத்துறை சார்பில் உடனடியாக குடியிருப்பு பகுதிகளில் மின்கம்பங்கள் விழுந்திருப்பதால் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக மின்வாரியத்துறை மின்வெட்டை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் மரங்களையும் மின்கம்பங்களையும் சரி செய்த பிறகு அந்த மின் இணைப்பு கொடுக்கப்படும் என மின்வாரியத்துறையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த காட்சி என்பது துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மரங்கள் விழுந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மின்வாரியத்துறை அலுவலர்களை கேட்டபோது பல பகுதிகளில் இது போன்ற மரங்கள் சாய்ந்து கிடப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக ஊழியர்களை, அதாவது பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் இந்த மரங்களை அகற்றி மின் இணைப்புகள் கொடுப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாகவே கோவை புறநகர் மற்றும் மாநகர பகுதிகளில் மழை என்பது தொடர்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இந்த வெப்பம் பதிவாகி இருந்த நிலையில் வெப்பம் அதிகமாக காணப்பட்டது. இந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக மாலை நேரங்களில் மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் காற்று அதிகமாக வீசக்கூடிய ஒரு மழையை பார்க்க முடிகிறது. விமான நிலைய பகுதிகளிலும் நேற்று அதிக அளவில் காற்றுடன் கூடிய மழையை பார்க்க முடிந்தது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக விமான நிலைய பகுதியில் பெய்த மழையின் காரணமாக விமானம் தரையிறக்கப்பட முடியாமல் கொச்சி விமான நிலையத்திற்கு விமானம் திருப்பிவிடப்பட்ட சூழலும் இருந்தது. இதன் காரணமாக புறநகர் பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருந்த சூழ்நிலையில் விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது கோடை மழை என்பது சூறாவளி காற்றுடன் பெய்வதால் இந்த சூறாவளி காற்றில் பயிர்கள், வாழை உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது குடியிருப்பு பகுதிகளில் விழுந்திருக்கக்கூடிய மரங்களையும் மின்கம்பங்களை அகற்றி அந்த மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகளில் தற்போது மின்வாரிய மற்றும் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.